Shalom, 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 shalom. Thank you for joining us today. Today we'll speak a wonderful subject. It's very exciting to me because this includes myself first, my family first, then to all of you. So I want you to stay with me till the end and understand the beautiful emotion behind this. So God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 34:1. Psalms chapter 34:1. சங்கீதம் 34:1. வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. மீண்டும் ஒரே ஒரு முறை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. ஆமென். எக்காலத்திலும் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. At all times. At all times. That's the main important thing today we'll be discussing. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு no matter what. எது நடந்தாலும். ஆமென். எது நடந்தாலும். என்ன பாஸ்டர் முடிக்காம இருக்கீங்க? செய்தி போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். நோ மேட்டர் வாட், எது நடந்தாலும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ மேட்டர் வாட், எது நடந்தாலும். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றேன். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் சிரிச்ச முகத்தோட விஷ் பண்ணுங்க. ஷலோம் ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு அருமையான வசன வாசம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். இந்த வசனம் கேட்ட உடனே இந்த வசனத்துக்கு ஏற்ற சூழல் ஞாபகம் யார் வராங்க அப்படின்னா பவுலும் சீலாவும் தான். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லு. ஆமீன். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்காங்க. சுயநினைவு இழக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்தப்படுது. விசுவாசம், பலம் எல்லாம் இழந்தாச்சு. இத்தனைக்கும் யாரையும் எந்த துன்பமும் படுத்தலைங்க. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கல, யாரையும் துன்பப்படுத்தல, எதிர்த்து போருக்கு போகல, எதுவுமே செய்யல. நின்ன இடத்துல இயேசுநாதர், நசரேயனாகிய இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லவர். அவர் சொன்ன காரியங்களை சொன்னார்கள். சொன்னதற்காக கல்லெறியப்படுறார்கள், அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயிலில் வச்சு அடிக்கிறாங்க. சாதா அடியா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உள்ள லத்தி சார்ஜுக்கு சமம். லாடம் கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு அடிச்சு 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. போட்ட பிறகும் என்ன செய்யறாங்க? அழுவல, கண்ணீர் சிந்தல, புலம்பல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன? துதி செய்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவு அடிச்ச பிறகும் துதிக்கிறாங்களா? ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இப்போ என் கேள்வி, இப்போ எவ்வளவோ விஷயம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பாங்க பவுலும் சீலாம், ஆமாவா இல்லையா? மக்கள் எல்லாம் நாங்கள் சொல்றதை கேட்கணும், மக்கள் ஆசீர்வாதம் பெறணும், மக்கள் உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு நம்மளே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 1000 ஜெபம் பண்ணிடுறோம். ஆமீன். அப்போ அவங்க பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆரம்ப காலம் என்ன ஏதுன்னு தெரியாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அவங்க செஞ்சிருப்பாங்க, ஜெபம் செஞ்சிருப்பாங்க, நல்ல பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, போற இடத்துல மரியாதைக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. அப்படி இருந்தா அவங்க என்ன செய்யறாங்க? பாட்டு பாடுறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, துச்சப்படுத்தி இல்ல, மகிமைப்படுத்தி பாட்டு பாடுறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த கேள்வி எனக்கு, எங்க குடும்பத்துக்கு, அப்புறம் உங்க எல்லாரையும் சேர்த்து தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். என் கேள்வி என்னன்னா, கர்த்தர் நீங்க கேட்டதை செய்யலைனாலும் நீங்க துதிப்பீங்களா? My question is, will you even praise God even if He didn't give you what you asked for?
நீங்க கேட்டதை கொடுக்கலனாலும் நீங்க கர்த்தரை துதிப்பீங்களா? அந்த கேள்விக்குறி இன்னைக்கு பெருசா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சபைக்கு வரதே ஆண்டவர்ட்ட இருந்து எதையாவது வாங்கிட்டு போறதுக்கு தான். இதுல யாராலையும், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம யாராலையும் இல்ல பாஸ்டர் நான் அதுக்காக சபைக்கு வரலன்னு ஒருத்தர் கூட இங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது ஆண்டவரை நீங்க பேச விட்டுருக்கீங்களா? ஓ, பக்கத்துல சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, பக்கத்துல உள்ள சிஸ்டரை கொஞ்சம் பாருங்க, ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள பேசவே விடாம பேசுறீங்க, என்னவாகும் உங்களுக்கு? எரிச்சல் வரும், கோபம் வரும். சரி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ எங்க அம்மாவுக்கு நல்ல சமையல் வரும், நல்லா சமைப்பாங்க, கண்ணை போட்டுறாதீங்க, நல்லா சமைப்பாங்க. இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஓகேவா சமைப்பீங்க, எல்லாரும் நல்லா சமைப்பீங்க, யாரையும் குற்றம் சொல்லல, சும்மா சொல்றேன், ஓகேவா சமைப்பீங்க. ஆனா நீங்க நின்று எங்க அம்மாவை பேசவே விடாம குழம்பு எப்படி வைக்கிறது, சோறு எப்படி வடிக்கிறதுன்னு எங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அவங்க அதிலே கை தேர்ந்தவங்க. நீங்க கை தேர்ந்தவங்களுக்கே போய் அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கோபம் வரும், எரிச்சல் ஆகும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம்? ஆண்டவருக்கே அட்வொகேட்டா இருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க. நம்ம ஆண்டவருக்கே அட்வொகேட், ஆண்டவருக்கே கன்சல்டன்டா இருக்கோம். நம்ம விட்டா கொஞ்ச நாள்ல போகும்போது சொல்லிடுவாங்க போல, ஆண்டவரே என்னை கேட்டுதான் செய்யறாரு அப்படின்னு. ஆண்டவருக்கே இன்னைக்கு அட்வைஸ், இதை இப்படி செஞ்சிருங்க, அதை அப்படி செஞ்சிருங்க, இதை இந்த சமயத்துக்குள்ள கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, ஒரு நாள், ஒரு சண்டே, இது வரைக்கும் பல சண்டே அட்டன் பண்ணியிருப்பீங்க, பல வருஷம் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. சாரி, ஒரு சண்டே நான் சபைக்கு வந்து எதுவுமே கேட்கல பாஸ்டர், அப்படியே ஃபுல்லா ஒன்லி ரிசீவிங், பாட்டு பாடின, ஒர்ஷிப் பண்ண, சொன்ன செய்தி அப்படியே உள்வாங்கின, வீட்டுக்கு போனேன் அப்படின்னு ஒரு சண்டே இது வரைக்கும் யாராவது வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க பாப்போம். ஒன் சண்டே, இத்தனை வருஷத்துல, இத்தனை வருஷ சர்வீஸ்ல ஒரு சண்டே நான் ஏதாவது ஒரு சண்டே எதுவும் கேட்காம வீட்டுக்கு போனேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி, சண்டே விடுங்க, தனிப்பட்ட ஜபத்துக்கு வரும். ஒரு நாளைக்கு தனிப்பட்ட ஜபம் பண்றீங்கல்ல, தனிப்பட்ட ஜபம்னாங்க இப்படி யாரையும் மூடிக்கிட்டு யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு இப்படியே உட்காந்துருக்காத நான் கேட்கல. டெய்லி ஜபம் பண்றீங்கல்ல பர்சனலா, என்னைக்காவது உங்க விண்ணப்பத்தை விட்டுட்டு அதை தவிர ஆண்டவரை துதிச்சு பாடினது உண்டா அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணி, நான் ட்ரெயின் தான் சொல்லுவேன், பல வருஷமா நம்மளை பயிற்சி கொடுத்து என்ன செய்ய வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஜெபம் வந்துட்டாலே நம்ம செய்யற ஒரே ஒரு விஷயம் என்ன? என்ன? ஆர்டர். ஒரு ஹோட்டல்ல போய் எப்படி ஒருத்தர் சர்வரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்போமோ அது மாதிரி ஆர்டர். ஆண்டவரே இந்த தேவை இருக்கு, இந்த இது இருக்கு, இது இப்படி இப்படி இருக்கு, பார்த்துக்கோங்க. இதுல சில பேர் எமோஷனலா பிளாக்மெயில் வேற பண்ணுவீங்க. ஆண்டவரே பிளாக்மெயில் பண்றீங்க நீங்க, பார்த்து செய்யுங்க இல்லைன்னா உயிரை விட்டுருவேன். நீ விட்டா என்ன, விடலைன்னா என்ன? அவருக்கு லாஸாங்க? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? என் கேள்வி என்னன்னா, நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டவரே இந்த தேவை இருக்கு, இதை நீங்க சந்திங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இதெல்லாம் செய்யலைன்னா நீங்க தேவனை நம்ப மாட்டீங்களா? செஞ்சாதான் இப்ப நம்புவீங்க அப்படின்னா அது தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவே கிடையாதுங்க. நான் சொல்றது சரியா உங்களுக்கு? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அந்த தப்பை செய்யறோம், இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம், பதில் சொல்லல, லேட் ஆகுதுன்னா என்ன வருது நமக்கு?
கோபம் வருது, விசுவாசம் இழந்துடுறோம், நம்பிக்கை இழந்துடுறோம். பல பேர் இது எல்லாத்தையும் இழந்து மதமே மாறிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்துவாக இருந்துட்டு போங்க, முஸ்லீமாக இருந்துட்டு போங்க, யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க, எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க, கடவுள் பதில் சொல்லலைன்னா மதம் மாறிடுறதா? மதம் மாறினா பதில் கிடைச்சிருமா? மதம் மாறினா பதில் கிடைக்குமான்னு எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களை நான் இப்போ எந்த மதத்துக்கு மாற சொல்லலைங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஹிந்துவாக இருந்து கஷ்டப்படுறாங்க, கிறிஸ்தவராக மாறிட்டா ஓஹோன்னு ஆயிருமா? என்ன ஆகும்? ஓஹோன்னு ஆயிரும். ஆமாவா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். ஆமா ஆமா. எப்படி பாஸ்டர் இவ்வளோ இதாக பேசுறீங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் ஆர்சி பேக்ரவுண்டு. ஆர்சியில இருந்து தான் எங்கள் அம்மாவும் மாறினாங்க, பக்கா ஆர்சியாக இருந்து தான் எங்கள் அப்பாவும் மாறினார். இன்னைக்கு ஆட்சி வந்து காலையிலே அப்பா பிறந்த நாள்ப்பா, கொஞ்சம் அப்பாவை பற்றினாங்க. சொல்கிறேனே, திருச்சியிலேருந்தே வேளாங்கண்ணிக்கு நடந்து போனவர், நடந்து தானே, முட்டியில் ஒன்றும் போலையே, நடந்தே போனவர். அப்படிப்பட்ட ஒரு பக்தன் மாறினாரு. மாறின உடனே கிரீடம் சூட்டி அமர வச்சாச்சா? பார்த்தீங்கல்ல கண்ணால. இன்னைக்கு மதம் மாறுறதுனால பிரச்சனை மாறிடும்னா அப்படி ஒரு முட்டாள்தானே இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. யாராவது உங்களை சொல்றாங்க நீங்க வேற மதத்தார், உங்கள்கிட்ட வந்து நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வாங்க எல்லாம் சரியா போயிருந்தா அதை விட பெரிய போய் வேற எதுவும் கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிகள் வேணா சொல்லி தருவோம், அதை நீங்க தான் செய்யணும். எடுப்புல அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர் மூடி மறைச்சி அப்படின்னு மேலே தூக்கிட மாட்டார். உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. மதம் மாறிட்டா பிரச்சனை மாறாது. ரைட், ஓகே. பிரச்சனையில கேட்டதை தரலைன்னா இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட இருந்து விலகிடுறோம். அப்ப அதுதான் விசுவாசமா நமக்கு? அவ்வளவுதானாங்க. இன்னைக்கு உங்க தாயார் தகப்பனாரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் லைட்டா யோசிங்க. உயிரோட இருந்தாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அவங்களோட நினைவுகள் இருக்கும்ல. இப்ப தாயார்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க, இன்னைக்கு இந்த காரியம் சமைச்சுதாங்கன்னு கேட்குறீங்க. அவங்களால கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடியல, அதனால செய்ய முடியல. உடனே வெறுத்துருவீங்களா? அவங்க பேசாம போயிருவீங்களா? பேசாம போயிருவீங்களான்னு கேட்குறேன். இன்னைக்கு வினோத்தனை இருக்காரு, 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கேட்குறாங்க, ஒரு கார் வாங்கி கேட்குறாங்க, காஸ்ட்லியான காரு. இப்போ வேண்டாம்ப்பா அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. உடனே இந்த பசங்க பேசாம போயிடுவாங்களா? 1000 தான் தப்பு பண்ணாலும் தாய் தாய் தானேங்க, தகப்பன் தகப்பன் தானே. ஆமாவா இல்லையா? 1000 தான் தப்பு பண்ணாலும் பிள்ளை பிள்ளை தானே. அதை விட்டு கொடுக்குறோமா? நம்ம சொன்னதை செய்யலைனாலும் கூட நிக்கிறோமா இல்லையா? நிக்கிறோமா இல்லையாங்க? முடிய இப்படி வெட்டாதன்னு சொல்லுவோம், அவன் அப்படிதான் வெட்டிட்டு வருவான். வேற வழி இல்லாம என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள திட்டுவீங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கரையான் பறந்த மாதிரி இருக்கு, ஆச்சு பூச்சுன்னுவீங்க. வெளியிலன்னா ஸ்டைலா இருக்கான் பார்த்தீங்களா, விட்டு கொடுக்காம பேச்சு வருது இல்ல, வருதா இல்லையா? நீங்க கேட்காத செய்யறாப்புல அப்படி இருந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண இந்த மண்ணினால் ஆன இந்த உறவுகளுக்கே நம்ம இவ்வளவு விட்டு கொடுக்காம நிற்கும் போது இன்னைக்கு தேவனையே ஈஸியா விட்டு கொடுத்துட்றோங்க. தேவனையே ஈஸியா விட்டு கொடுத்துட்றோம். இன்னைக்கு இந்த ஏத்திசம் பேசுறவங்க, ரேஷனலிஸ்ட்னு கூப்பிட்டுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி, அழகா காரணம் சொல்லிட்டு கடவுள் இல்லைன்ட்டு போயிடுவாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த அருமை அவங்களுக்கு புரியாது இல்ல, இந்த அருமை புரியாது இல்லைங்க. 1000 தான் பிரச்சனையா இருக்கட்டுமே வாழ்க்கையில, இங்க வந்து இயேசுநாதரே அப்படின்னு ஒரு பாடல் பாடும் போதே எல்லாம் கரைஞ்சு ஓடிடுதா இல்லையா? இந்த அருமை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. இந்த ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. இன்னைக்கு நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ஜெபிச்சதெல்லாம் கிடைச்சாதான் ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்காருன்னு. யாருப்பா சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா உங்களுக்கு? ஜெபிச்சதெல்லாம் கிடைக்காத நேரம் தான் ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னு அர்த்தம். அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் வருஷ கணக்கா வாசிச்சுட்டு வரீங்களே, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அவ்வளவுதான். யோசேப்பு என்ன ஜெபம் பண்ணிட்டாரு? யோசேப்பு என்னங்க ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே என்னை புடமிட்டு பாருங்கன்னு ஜெபம் பண்ணாரா?
கனவு கூட கேட்கலங்க. இவரா கனவு கொடுத்து இவரே ஜெயிலுக்கு அனுப்பி இவரே ராஜாவாகவும் ஆக்குறாரு. எங்க இருந்து இதெல்லாம் நடந்தது? தேவன் தான் செய்யறார். கோச்சுக்கிட்டாராங்க. ஐயா நீங்க காட்டுனது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு, உங்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாராங்க? இன்னைக்கு நமக்கு ஏன் இவ்வளவு ஈகோங்க? இன்னைக்கு அதான் செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னா இது நல்லதுக்கு இல்லையே. சற்று யோசிச்சு பாருங்க. நீங்க முக்காவாசி நேரம் என்ன செய்றீங்க? லிஸ்ட் அடிச்சு ஆண்டர்கிட்ட கொடுக்குறீங்க. இது 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 வேணும், இது இது இப்படி இப்படி நடக்கணும். இடையிலே ஒரு 2-3 பேரை வேற எக்ஸ்ட்ராவை கொடுத்து இவங்கெல்லாம் போட்டு தள்ளுங்க ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவர் என்ன கூலிப்படையா வச்சு நடத்துறாரு? ஹலோ, கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு அப்ப இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம ஆண்டவர் துதிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் எனக்கு பக்தி இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஆனா ஜோம் பண்ணத விரும்பி கேட்டத தராத நேரமும் பாட்டு பாடி துதிக்கிறாங்கன்னா அங்கதான் உண்மையான அன்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? யார் பாஸ்டர் செஞ்சிருக்காங்களே. இப்பதான் நான் சொன்னேன் பவுலும் சீலாவும் செஞ்சாங்கன்னு. ஊழிய பாதை கடினமா இருக்குன்னு பவுலுக்கு தெரியும். ஆனா அடிப்பாங்க, கொல்ற அளவுக்கு போவாங்கன்னு யாரும் சொல்லலையேங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? ஆண்டவர் ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், நல்ல வேல்யூஸோட வாழ்றாரு, சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவரை பத்தி மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதுல என்னங்க தப்பு? அதுக்காக அடிச்சு ஜெயில தூக்கி போட்ட சமயமும் ஆஹா நான் ஜோம் பண்ணதை நீங்க தரல, அதனால நான் உங்களுக்கு பாட்டு பாட மாட்டேன்னு பவுலும் சீலாவும் சொல்லலையே. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு நைட்டு கர்த்தரை துதிப்பேன்னு துதிச்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சிருக்காங்க. ஆபிரகாம் செஞ்சாரா இல்லையாங்க? 100 வருஷம் காத்திருக்கார் தன்னுடைய வாரிசு வர்றதுக்கு. எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல கூட சொல்லல நீங்க எனக்கு நான் கேட்ட வாரிசை நீங்க கொடுக்காதனால நான் உங்களை துதிக்க மாட்டேன்னு சொல்லல. 100 வருஷமும் துதிக்கிறார். 101வது வருஷம் அவனை கொல்லவும் போறார். அங்கேயும் தேவனை துதிச்சு அவரை மதிக்கிறார். எது நடந்தாலும் பரவாயில்ல, பையனை பலி கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், எனக்கு தேவனுக்கு மேல உள்ள விசுவாசம் முக்கியம் அப்படின்னு செய்ய போறார். அவர் வம்சம் காக்கப்படுகிறது, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். வேலையை கட்டிட்டு நோவா வெயிட் பண்றாரு. நோவா சொல்லியிருக்கலாமேங்க, ஏங்க உங்களுக்கு நீங்க சொன்னீங்க என்னங்க ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான் செஞ்சுட்டு, நீங்க என்னமோ பதில் கொடுக்காம இருக்கீங்க, இனி நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செய்யவில்லை. எவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன் சொன்னார். சொன்னபடியே தேவன் அவரை காப்பாற்றினாரா இல்லையா? ரைட், ஓகே. பெரிய பெரிய இன்னைக்கு வரலாற்று படைத்தவங்களெல்லாம் யோசிங்க. மோசே எடுத்துக்கோங்க, எலியா எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க, யோனா எடுத்துக்கோங்க. யோனா எங்க உட்காந்து பாட்டு பாடுறார்? எங்கங்க? மீன் வயிற்றுக்குள்ள லைட்லாம் இருக்குமாங்க? நல்லா தெரியுமா? வெளிச்சமா இருக்குமா? கட்டலு மெத்தை இருக்குமா? வெளியில இருந்த வரைக்கும் ஓடினாரு, உள்ளுக்குள்ள உட்காந்து பாட்டு பாடுறாரு. இன்னைக்கு பெட்ரூம்ல உட்காந்து நமக்கு பாட்டு பாடவே நமக்கு எரிச்சலா வருது. ஏன்னா கடவுள் நமக்கு கேட்டதை செய்யல. ஆமா தானே? நம்ம நியாயப்படுத்துறோம் இன்னைக்கு. ஆண்டவரே இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? பிரச்சனையில இருந்து தீர்வை கொடுங்கன்னு நான் கேட்டேன், அதையே கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் ஏன் சங்கீதம் 91 சொல்லணும் அப்படின்னு இழுத்து முடி படுத்துடுறோம். ஆமாவா இல்லையா? கோபம் வருது நமக்கு. ஆனா இங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஒருத்தர் பாடுறார். நீங்க வீட்டுக்கு போய் பாடுங்க. சும்மா 2 லைன் பாட்டெல்லாம் கிடையாது, ஒரு பேராகிராஃப் முழுசா பாடியிருக்காரு. ஆண்டவர் திட்டிலாம் இல்லை, ஆண்டவரை போற்றி பாடியிருக்கார். எது நடந்தாலும் பரவாயில்ல நான் பாடுவேன்னு பாடினாரா இல்லையாங்க? தானியலும் செஞ்சாரா இல்லையா? நீ என்னை தூக்கி ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேல உள்ள நேசம் எனக்கு மாறாதப்பா, நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னு பாடினாரா இல்லையாங்க? யோபு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. 1:21 சொல்றார், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன்னை துதிப்பேன். அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வேணுமா இல்லையாங்க? 100% அவசியம், 100% அவசியம். ஏன் இன்னைக்கு நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் செய்யலைன்னா நீங்களும் நானும் துதிக்க மாட்டோமா? துதிக்கிறதுக்கு காரணங்கள் இல்லையா? நான் காரணம் சொல்லவா? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க இங்க உலகத்துல பிறந்து நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தந்து ஆண்டவருக்கு சாட்சியா ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாத்தையும் அடைஞ்சு எல்லாரும் முன்னாடி அப்படி சாட்சியா வாழணும். அது சாட்சியான வாழ்க்கை கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவனை துதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க? அவர் படைத்த இந்த படைப்பு, அவர் படைத்த இந்த உணவு, அவர் படைத்த இந்த மகா பிரம்மாண்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து இந்த உலகத்தில் பிறந்து அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரை துதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருலங்க. அதுக்காகவே நீங்களும் நானும் அவரை போட்டுடலாங்க. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க பறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ கம்மின்னு. நான் சொல்றது கரெக்டா ஜோயல்? எத்தனையோ செல்ஸ்ல, எத்தனையோ மில்லியன் கணக்கான செல்ஸ்ல உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை டிசைன் பண்ணி தாயின் கருவுரையில் நீங்க தோன்றதுக்கு முன்பே இவ்வாறு பேர் சூட்டி இவ்வாறு ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தை பார்க்கவும் மாயமான இந்த உலகத்தில் அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் வாரந்தோறும் வந்து அவரை துதிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரே, அதுக்கே நீங்களும் நானும் அவரை போற்றணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உலகத்தை ஒரு பெரிய காரியம் சூழ்ந்து இருக்குங்க. ஒரு மோசமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி கோபம், இச்சை, காம விகாரம்லாம் கிடையாது. பயம். பயம். இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? வண்டி எடுக்கும் போது பயப்படுறாங்க, நைட்டு தூங்க போகும்போது பயப்படுறாங்க, சாப்பிடும் போது பயப்படுறாங்க. சாப்பிடும் போது எத்தனை பேர் பயப்படுறாங்க தெரியுமா? ஐயோ இது சாப்பிட்டா சுகர் வந்துடும், ஐயோ இது சாப்பிட்டா அது வந்துடும், ஐயோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? அவ்வளோ பயப்படுறாங்க. ஆனா நீங்களும் நானும் பயப்படுறோமா? தூங்க போகும்போது என்ன சொல்லிட்டு தூங்குறோம்? சங்கீதம் 91 சொல்லிட்டு தூங்குறோம். காலையில எந்திரிச்சோடனே 23 சொல்றோம். வெளியில போகும்போது என்ன சொல்றோம்? போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உடல்ல சுகம் இல்லைன்னா என்ன சொல்றோம்? அவருடைய தலைமைகளினால். பணம் இல்லைன்னா என்ன சொல்றோம்? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. இந்த ஸ்லாக்கியம் யாருக்காவது கிடைக்குமாங்க? இன்னைக்கு பயம் இல்லாம நீங்களும் நானும் வாழ்றோம். இந்த ஸ்லாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம்? கையிலே கைடு வச்சிருக்கோம், தேவைப்பட்ட நேரம் அதை பயன்படுத்துறோம், வெற்றியும் பெறுறோம். இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? இன்னைக்கு நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தேவன் நம்மளை நேசிக்காம போயிட்டாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்க. இங்க யாராவது ஒருத்தர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தேவன் என்ன நேசிக்காம போயிட்டாரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்ற யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பாப்போம். எனி ஒன் பர்சன். தேவன் என்னை வெறுக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதே சமயம் தேவன் நேசிக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். தேவன் என்னை நேசிக்கிறார் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையை கொடுத்து என்ன புடமிட்டு பாக்குறாருன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். இதுக்கு மேல ஸ்லாக்கியம் என்னங்க வேணும் நமக்கு? பிரச்சனை 1000 இருக்கதான் செய்யும், நம்ம அதை பேசிட்டு தானே வரோம். எத்தனை வயசானாலும் பிரச்சனை இருக்கும், எந்த மதமா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், கருப்பா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், ஹைட்டா இருந்தா பிரச்சனை இருக்கும், குட்டியா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், கருப்பா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கதான் போகுது. ஆமாவா இல்லையா? நீங்க பேரை சரவணன் வச்சாலும் பிரச்சனை தான், யோசேப்புன்னு வச்சாலும் பெரிய பிரச்சனை தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சரவணன் யோசேப்பா மாறிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? இளங்கோ மோசேவா மாறிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? இளங்கோவா இருந்தா பிரச்சனை கம்மி, மோசேவா மாறினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். தெரியும்ல? பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல், முற்றிலும் அடைப்பாயிரும். இதெல்லாம் மாறிடுமா? பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதன் மத்தியில நீங்களும் நானும் ஏங்க விசுவாசமா இருக்கக்கூடாது?
ஏன் தேவனை துதிக்க கூடாது? இன்னைக்கு கையெல்லாம் நல்லா விளங்குதா இல்லையா நமக்கு? எங்க கையை இப்படி எடுத்து காமிங்க. தூக்க முடியலனாலும் பரவாயில்ல, தூக்குங்க. அதுக்கு ஒரு எங்க தூக்க முடியுது, தூக்குங்க. நல்ல வேலை செய்தா கையை கீழே போடுங்க. காலை லைட்டா அசைங்க பார்ப்போம். காலை அசைக்க முடியலையா? நீங்க அசைச்சு பக்கத்தில் உள்ளவங்க விழுந்தாலும் பரவாயில்ல, அசைங்க. வேலை செய்தா? நடந்து போறீங்களா? வீட்டில் நடக்கிறீங்க, கையில நல்லா இப்படி உருட்டி இப்படி சாப்பிடுறீங்க. ஆமேன். உங்க கை வேலை செய்யறத சாப்பிடும் போதெல்லாம் பார்க்க கூடாது, சண்டை அப்போ பார்க்கணும். அப்போ உயரும் பாருங்க கையே. நல்ல வேலை செய்யுது. கண் நல்லா தெரியுதா? கண்ணு நல்லா தெரியுதாங்க? நீ ஆச்சு உடனே சொல்லலாம், இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஆப்ரேஷன் பண்றதுக்கான காசை தேவன் கொடுத்துருக்காருல. ஹலோ, அந்த வசதி இருக்குல்ல, ஆசீர்வச்சிருக்காருல. கண்ணு நல்லா வேலை செய்யுது, மூளை நல்லாவே வேலை செய்யுது. ஆமாவா இல்லையா? நல்ல வேலை செய்யறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேலை செய்யுது, நல்லா இருக்கும், சுகமா வச்சிருக்கார். இதுக்கே ஆண்டவரை போட்டுடலாமா இல்லையா? நீங்க கேட்டதை செய்யலைன்னா என்னங்க? செய்யலைனாலும் தகப்பன் தகப்பன் தானங்க, மாத்திர முடியுமா? என்ன 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி உட்கார்ந்த உடனே எல்லாம் அப்படி பஷ்பமா மறைஞ்சிருதா இல்லையா? மறைஞ்சிருதா இல்லையா? இது அவர் கொடுத்த ஸ்லாக்கியமா இல்லையாங்க? கிருபையா இல்லையா? இப்போ யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க கொஞ்சம். எத்தனையோ முறை எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி உங்க உயிர் போயிருக்க வேண்டியது, பாதுகாப்பா இங்க உட்காந்துருக்கீங்களா? அதற்கு பேர் கிருபை. ஆமென். அதற்கு பேர் தயவு. எத்தனையோ இடத்துல அசிங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் தலையை உயர்த்தி இருக்காரு, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது தேவனுடைய அன்பு, தேவன் காட்டும் விசுவாசம். நடந்திருக்கா? வெக்கப்பட்ட இடத்திலே தலை உயர்த்தப்பட்டு அதே இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ற மாதிரி நடந்திருக்காங்க. அதாவது 1000 பேர் நம்மளை கீழே தள்ளணும்னு நினைக்கும் போது அழகா அந்த சூழல்ல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி நம்மளை வெளியே கொண்டு வந்து அதே சூழல்ல நம்மளை தலையா மாத்திலாம் நடந்திருக்கா? தலைக்கு மூளைக்கல் ஆக்கி பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இனி நடந்தா என்ன, நடக்கலன்னு என்ன? ஜோம் பண்ணுவோம். அவர் தரமாட்டேன்னு ஒன்றும் சொல்லலையே, நல்லதா தரேன்னு தான் சொல்றாரு. நீங்க ஜோம் பண்ணி கேட்கறது ஆல்டோ காருக்கு, தேவன் தரேன்னு சொல்றது வந்து உங்களுக்கு லேண்ட் க்ரூசரு. இப்போ எது வேணும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணுமா? நீங்க ஜோம் பண்றது வந்து இந்த 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்கு, ஆண்டவர் தரேன்னு சொல்றது 1.5 லட்சம் ரூபாய் ஃப்ரிட்ஜு. எது வேணும் உங்களுக்கு? ரொம்ப நடிக்காதீங்க. 20,000 ரூபாய வச்சு பாஸ்டர், இந்த நடிப்புலாம் வெளியில வச்சுக்கோங்க. ஆண்டவர் அதை தான் சொல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேங்க. நீங்க கேட்கறது இவ்வளோண்டு, ஆண்டவர் தரேன்னு சொல்றது இவ்வளோ. நீங்க கேட்கறது ஒரு பூ, ஆண்டவர் தர தோட்டத்தையே தரேன்றாரு. எது வேணும் உங்களுக்கு? அப்புறம் என்னங்க, என்ன நடந்தாலும் என்ன? இன்னைக்கு சண்டே சண்டே வந்து பாட்டு பாடிடுறோம். என்ன நடந்தாலும் அது மட்டும் வருது பாருங்க. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அதை எத்தனை பேர் உண்மையான உள்ளத்தோட நன்றி நன்றி இடைவிடா நன்றின்னு பாட்டு பாடியிருக்கீங்க? கோவத்துல தான் பாடுவோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் அதான் எல்லாம் கைவிட்டாங்களே, நன்றி ஐயா. நன்றி வரும் பாருங்க, உஷா உதுப்பு கூட தோத்துருவாங்க, அவ்வளவு பேசோடும். நன்றி நன்றி இடைவிடா. பாஸ்டர் பாக்குறாரு, உமக்கு தானே. இங்க இருந்து யாராவது ஒருத்தர் என்ன நடந்தாலும் நடக்கணும் பாப்பா, உலகமே புரட்டி போட்டு எனக்கு எய்தாப்புல நில்லு, நான் பாடுவேன். இடைவிடா நன்றி உமக்கு தானே அப்படின்னு பாடியிருக்கீங்க. இன்னையில இருந்து பாடணும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த பிரம்மாண்டம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காருல, அதுக்காகவே பாட்டு பாடணும். அல்லேலூயா.
பிரச்சனை என்னைக்கு வேணாலும் மாறிடும். நாளைக்கு காலையில் கூட டப்புன்னு மாறிடும். நாளைக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற இளங்கண்ணா நாளைக்கு காலையில் கோடீஸ்வரர் ஆனாலும் ஆயிடலாம். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் நடக்கும்? கேரளாவுக்கு போறாரு சவாரிக்கு, டீ குடிக்கிற இடத்துல ஒருத்தன் அவர் மனசை கழுவி இந்தாங்க லாட்ரி சீட்டு வாங்கன்னு வாங்குறாரு. அடிச்சது பாருங்க 7 கோடி ரூபா மட்டாருன்னு. மாறலாமா இல்லையா? பாஸ்டர் ஆண்டவர் லாட்ரி மூலமா வர மாட்டார். அப்படியா? வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கார், உட்காந்து ஆண்டவர் நாளைக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு பில்லு கட்டணும், கொஞ்சம் சந்திச்சதுக்காக நன்றி, நீங்க சந்திச்சிட்டீங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நபர் வரார், 70 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறார். என்னவாகும்? நடக்காதுன்னு எதுவும் நிச்சயம் இருக்கா என்ன? நிச்சயம் நடக்கும். என்ன சொல்ல வரேன்? பிரச்சனை என்னைக்கு வேணாலும் மாறிடும். துதியை மட்டும் நிறுத்திடாதீங்கன்ற நான். ஆமென். என்ன ஆனாலும் நடக்கட்டுங்க. யார் வேணாலும் துஷ்டமா என்னை பேசட்டும், யார் வேணாலும் எய்த்து நிக்கட்டும். ஆனா ஒரு நாள் நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க போறதா இல்லை. ஏன்னா எனக்கு உயிரை கொடுத்து இத்தனை நாள் போஷிச்சு பாதுகாத்து வழி நடத்தி சுகபத்திரமா இங்க உட்கார வச்சிருக்காருல, அதற்கே நம்மெல்லாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பிரைஸ் ஹிம். அதான் சங்கீதக்காரன் அப்பவே எழுதியிருக்க. சங்கீதம் 34:1 வாசிங்க. நினைச்சு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலமும் தோல்வியிலும். அதாவது கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவீங்க இல்லைங்க, என்னங்க சொல்லுவீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி உங்க கல்யாண நாள் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும். கல்யாணம் ஆகி துன்பம் மட்டும்தான் பாஸ்டர். வாழ்விலும் தாழ்விலும். அப்படியே தலையை தூக்காமே எப்படி சொல்லுவீங்க வெக்கப்பட்டு? ஆமா இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துக்கத்திலும். வேற மறந்துட்டீங்களா? காண்டாமிருகமா? மரணம் நம்மை பிரிக்காத. பாகுபலி மாதிரி மரணம் நம்மை பிரிக்காத வரைக்கும் யாரு? மரணம் சொல்லுது. சும்மா ஜோக் சொல்றோமா இல்லையா? அப்படி இன்னைக்கு உலகத்துல உள்ளவங்களுக்கு, அப்ப நீங்க நான் தேவனுக்கு அந்த விசுவாசம் காட்டணுமா இல்லையா? அதாவது தன்னுடைய மகா பிரம்மாண்டத்துல தனக்குள்ளிருந்து ஒரு பகுதியை எடுத்து அழகா டிசைன் பண்ணி, அழகா கண்ணு மூக்கு வாயெல்லாம் கொடுத்து, நமக்குன்னு ஒரு டேலண்ட் கொடுத்து, நம்மளை அழகா படைச்சி, நமக்கு ஒரு தாய் தந்தை கொடுத்து, நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்து, அண்ணன் தங்கச்சி கொடுத்து, அண்ணன் தங்கச்சி இல்லாதவர்களுக்கு வேற தாயிடம் இருந்து அண்ணன் தங்கச்சியை கொடுத்து, எவ்வளவு சிறப்பா இன்னைக்கு நமக்கு உறவுகள் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. ஆமாவா இல்லையா? நீங்க ஈராக்லாம் போனா உங்களுக்கு தெரியும், தாய் தந்தை இழந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஸ்லாக்கியங்க. தாய் தந்தை, தமையர்கள், நண்பர்கள், எவ்வளோ ஸ்லாக்கியங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமாங்க. சாப்பிடும் போது டேஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா இல்லையாங்க? தேவதூதர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டா? நான் கேட்கறது புரியுதா? தேவதூதர்கள் உங்களையும் என்னையும் மாதிரி இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்றாங்களா? மட்டன் பிரியாணி சாப்பிட்றாங்களா? 65 சாப்பிட்ருக்காங்களா? என்ன சாப்பிடுவாங்க? மன்னா மிஸ் கிடையாது. சென்னை ஹைவேல மன்னா பசியும் எடுக்காது, டேஸ்ட்டும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஸ்லாக்கியத்தை பாருங்க. நினைச்சா கண்ணப்பா பிரியாணி, நைட் ஆனால் அசார் பரோட்டா. என்ஜாய் பண்றோமா இல்லையா? அன்ன விருப்பாயிட்டுனா டக்குன்னு வெஜ்ஜுக்கு மாறிடுறது. பேஷா ஒரு சாம்பார் அவியலோட நன்னா உள்ள போதா இல்லையா? முடிச்ச உடனே ஒரு காப்பியோ டீயோ டைஜஸ்ட் ஆகுறதுக்கு பிடிக்கல, காப்பி டீ பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி அடிச்சிடுறோம். இஷ்டத்தை சாப்பிட்றோம், நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ற பாக்கியம் நமக்கு இருக்கு, கண்ணால பாக்குறதுக்கு பாக்கியம் இருக்கு, நல்ல காது வேலை செய்யுது. இதுக்கு மேல என்னங்க வேணும்?
இனி என்ன நடந்தா என்ன, பிரச்சனைகள் வரட்டும், எதிராளிகள் எழுந்து நிற்கட்டும், நம்ம துதியை நிறுத்தவே வேண்டாம். ஏன்னா தேவனை துதிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. நான் கேட்டதை செய்யலன்னா நான் துதிக்காம இருக்க மாட்டேன், நான் துதிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவர் என்ன உயிரோட வச்சிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரோட வச்சிருக்காரு சிஸ்டர், நல்லா வச்சிருக்கார். இப்போ நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அவர் நீங்க கேட்ட பணம் வீடு இல்லைனாலும் நீங்க எல்லாம் பணக்காரங்க தானுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கேன் சிஸ்டர், பலமா இருக்கேன், தைரியமா இருக்கேன், விசுவாசமா இருக்கேன், அன்போடு இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி நீங்க வாழ்க்கையை அப்ரோச் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு கவலையும் இருக்காதுங்க, கவலையே இருக்காது. ஏன்னா எந்நேரமும் நம்ம யாரை துதிச்சுக்கிட்டே இருக்கோம்? தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கோம், கவலையே இல்லை. ஏன்னா நான் கேட்டது நடந்தா என்ன, நடக்கலைன்னா என்ன, தேவன் நிச்சயம் ஒரு நாள் என் தலையை உயர்த்துவார். அவ்வளவுதான். ஓ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆமென். 1 லட்சம் இல்லைன்னா 1 கோடி, 1 கோடி இல்லைன்னா சேர்த்துக்கோங்க, சைப்பர செய்வார், தேவன் செய்வார். செய்ய மாட்டாரா என்ன? எத்தனை பேர் கேஎஃப்சி போவீங்க? கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கீங்க? சொல்லுங்க, கண்ணை போட மாட்டேன் சொல்லுங்க. நாங்களும் சாப்பிட்ருக்கோம் கேஎஃப்சி. எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியவாது செய்யுமா? அது கேஎஃப்சினாலே என்னன்னு தெரியாது பாஸ்டர். நமக்கு நம்ம சத்யாமா இட்லி கடையை தாண்ட முடியாது. என்ன பாஸ்டர் தெரியும்ல, கேஎஃப்சி தெரியும்ல. அவர் எத்தனை வயசுல பிஸ்னஸ் ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா? 70, நியர்லி 70, 70 வயசுல. இன்னைக்கு ஒரு 10, 12, 13 தலைமுறை செட்டில்டு. கரெக்டா ஜெயல்? எம்ஜிஆர் அவர்கள் தெரியுமா? புரட்சி தலைவர் தெரியுமா தெரியாதா? அவர் ஸ்டைல் என்ன? சளி பிடிச்சோடனே பண்ணுவீங்கல்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எத்தனை வயசுலங்க நடிக்க வந்தாரு? 40. தயவுசெய்து இன்னைக்கு 23 வயசுல 28 வயசுல எனக்கு கல்யாணம் நடக்கலாம், ஆண்டவர் என்ன இருக்கேன். 28ல மாட்டி 29ல பிரியறதுக்கு 30ல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். சரியா நான் சொல்றது? டைம் பீரியட் செட் பண்ணாதீங்க ஆண்டவருக்கு. இதுக்குள்ள நடக்கணும், இதுக்குள்ள அவருக்கு தெரியும் உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்களுக்கு எவ்வாறு இருந்தா நல்லா இருக்கும், எல்லாம் பிடிக்கும். வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களையும் கொஞ்சம் மாத்தணும்ல. ஆமாவா இல்லையா? எல்லாம் சரி பண்ணி அவர் அனுப்புவார். கணக்கு அவருக்கு தெரியும். நீங்க அவருக்கு மேத்தமெட்டிஷியன் டீச்சரா ஆகாதீங்க. ஆண்டவரே ஈக்குவேஷன் போட்டு கொடுக்காதீங்க, இந்த டைமுக்குள்ள நடக்கலைன்னா தண்டவாளத்துல தலையை விட்டுருவேன். ஆண்டவர் சந்தோஷமா வா அப்படின்றாரு. அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும்பா, நான் ஜோம் பண்ண வேண்டியது நம்ம கடமைங்க. ஆமாவா இல்லையா? கேட்க வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். கேட்பேன், 100% கேட்பேன். ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு வேணும், தீர்வை நீர் தந்ததுக்காக நன்றி. கேட்டுறது நம்ம பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் எப்போ தரணும், ஏது தரணுன்றது அவர் பார்த்துக்குவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? எது நடந்தாலும் ஆண்டவரை துதிச்சு பாடணுங்க. 34:1 சொன்ன மாதிரி அவருடைய துதி அப்பப்போ இல்லை, எப்பொழுதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் வாயில இருக்கணும். எப்பொழுதும் சிஸ்டர், எப்பொழுதும். நீலேருந்து அப்போ என்ன பாஸ்டர் பண்ணணும்? துதிங்க, துதிங்க. கானா பாட்டுலாம் பாடாதீங்க, ஆண்டவரை துதிச்சு துதிச்சு நன்றி செலுத்துங்க. நீங்க கேட்கலாம், இப்போ இந்த எப்போதும் துதிக்கிறது எப்படி பாஸ்டர் செய்யணும்? காலையில காஃபி குடிக்கிறீங்கல்ல, ஆண்டவரே நல்ல காஃபி குடிக்க உதவி செஞ்சிரு, கோடி நன்றிகள். எந்திரிச்சோடனே காலுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கால் வேலை செய்த ஆண்டவரே கொடான கோடி நன்றி. நல்ல உடல் சுகத்தை தந்தீரு நன்றி. சாப்பாடுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல இன்னைக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தீரே உமக்கு நன்றி. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, நைட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு வைங்க, ஆண்டவரே ஃபாஸ்டிங் இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு கொடான கோடி. அப்ரோச் பாசிட்டிவ்லி. வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் நெகட்டிவ்? எல்லாத்தையும் நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க.
நீங்க செலுத்திக்கிட்டே இருக்க பார்த்துட்டே இருப்பார். ஒரு சமயம் பார்த்து தட்டினார்னு வைங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆமேன். அது வரைக்கும் நன்றி செலுத்துங்க, அதுக்கப்புறம் நல்லா நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமேன். இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? துதி செய்யணும். துதி எப்பொழுதும் வாயில இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். இந்த மாசம் ஃபுல்லும் துதிக்கணும். ஆமேன். இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து துதி மட்டும்தான் உங்க வாயில இருக்கணும். புலம்பல் இருக்கக்கூடாது, சோகம் இருக்கக்கூடாது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. தேவனை துதிக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சது போல நன்றி செலுத்துறீங்க, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமேன். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நான் தெரிவிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி எந்த காலத்திலும் நாங்கள் எது நடந்தாலும் உம்மை பற்றி துதித்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழுகின்ற ஒரு ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளும். நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. இப்போ சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. எது நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன். பகல பார்த்து சொல்லுங்க, எது நடந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். No matter what, I will praise God. God bless you. Shalom.